பயப்படுவதற்கும் முடங்குவதற்கும் இது சாதாரண கூட்டம் அல்ல. தளபதியின் புலி கூட்டம், சிங்க கூட்டம். நீங்க எல்லாம் எம்மாத்திற்கு எங்களுடைய தூசிக்கு சமம். ஒரு பக்கம் 21, ஒரு பக்கம் 10 பேர் சேர்ந்து ஒத்தை தலைவனை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா அவன் தாண்டா இந்த மண்ணுக்கான தலைவன். ஒத்த தலை ராவண. ஐயா ஷாரின் அவர்களே, உங்களுக்கு ஓவர். தூய்மை பணியாளர்களுடைய பணியை நிரந்தரமாக்குவேன் என்று சொன்னீங்களே ஐயா, என்ன அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஓவர். ஐயா டாஸ்மார்க்க படிப்படியா இழுத்து மூடுறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அதெல்லாம் முடியாது, ஓவர். ஐயா 4 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழ்நாட்டை 10 லட்சம் கோடி கடனாக மாற்றி விட்டீர்களே, என்னையா பண்ண போறீங்க? அதெல்லாம் முடியாது, ஓவர்ப்பா. ஐயா ரொம்ப ஓவரா போறீங்க. அந்த ஓவர்லாம் வேற எங்கயாவது வச்சுக்கோங்க. உங்க ஓவரை தீர்த்து கட்டுவதற்காகத்தான் நாங்கள் ஓவராக வருகிறோம். வீரனா என்ன தெரியுமா? வீரனை களத்தில் விட்டு சண்டை செய்வதுதான் வீரம். நீ களத்துக்கே வட விடாம தடுத்துட்டு ஐயா எங்களை பார்த்து பயந்துட்டாங்க. நீ 21 பேர் கிடையாது, 51 பேர் சேர்ந்து வந்தாலும் உங்களை போட்டு புதைப்பதுதான் எங்களுடைய இலக்கு. தலைவர் மீது கல்லெறிவது, அவர் பேரை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. திமுக 3 வகைப்படும். டிமிக்கி முன்னேற்ற கழகம், துபாக்கூர் முன்னேற்ற கழகம், திருடர்கள் முன்னேற்ற கழகம். இந்த மண்ணின் மைண்டர், பச்சை தமிழர், மரத்தமிழர் ஐயா காமராஜர் அவர்களுக்கு பிறகு இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி பெற்ற ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான்.